முஸ்லிம் காங்கிரஸில் இணைவாரா அதாவுல்லா? ஹிஸ்புல்லா பேசும் டீல் என்ன? வடகிழக்கு முஸ்லிம்களின் அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்ய ஆரம்பிக்கப்பட்ட முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியானது அதன் துவக்க காலத்திலிருந்தே தேசிய ரீதியில் வியாபித்து அதன் ஸ்தாபக தலைவரின் மரணத்தின் பின்னர் படிப்படியாக கழுதை தேய்ந்த கதை போல் தற்போது கிழக்கு மாகாணத்தோடு சுருங்கிவிட்டது. அதிலும் அதன் பலம் அம்பாறை மாவட்டமாக இருக்கும் நிலையில் மாகாணம் முழுவதும் பதுங்கும் உறுப்பினர்களால் கட்சியின் எதிர்காலம் மிகவும் சவாலாக மாறியுள்ளது என்பதே நிதர்சனம். ஆட்சி மற்றும் பதவிகள் இல்லை என்றால் கட்சியால் சோபிக்க முடியாது என்ற நிலையை தற்போது கட்சி அடைந்துவிட்டது. கிழக்கு மாகாணத்தில் குறிப்பிட்ட சில ஊர்களில் அதே புளித்து போன உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக பாராளுமன்ற கதிரையை சூடாக்குவதும், ஏனைய ஊர்கள் அவர்களுக்கு வாக்களிக்கும் இயந்திரங்களாக மட்டும் இருப்பதும், தொடர்ச்சியாக ஏனைய மூத்த கட்சி தொண்டர்கள் அடிமாடுகளாக சேவகம் செய்யும் நிலையில் கட்சிக்குள் மூத்த உறுப்பினர்கள் முதல் அடிமட்ட தொண்டர்கள் வரை வெளிப்படையாகவே தங்களின் விமர்சனங்களையும் எதிர்ப்புகளையும் தெரிவிக்க தொடங்கிவிட்டனர். பாராளுமன்ற உறுப்பினர்களின் இவ்வாறான செயற்பாடுகளுக்கு தலைவரின் பித்தலாட்டமான செயற்பாடுகளும் பிரதான காரணம் என்ற விமர்சனமும் தொண்டர்கள் மத்தியில் தாராளமாக பேசப்படுகிறது. இத்தனைக்கும் அதன் தலைவர் ரவூப் ஹக்கீம் மற்றும் அவரின் மேல்தட்டு சகாக்கள் கிழக்கு கட்சி ஆதரவாளர்களை அவ்வப்போது கிள்ளி எள்ளி நகையாடுவதும் உண்டு. ஒரு பக்கம் தலைவரின் தீண்டாமை, மறுபக்கம் அதன் பாராளுமன்ற உறுப்பினர்களின் தன்னிச்சையான பதுங்குதல் செயற்பாடுகள் என்பன தொடரும் நிலையானது கட்சியின் அடிமட்ட ஆதரவாளர்கள் வரை வெளிப்படையான விமர்சனங்களை உருவாக்கி உள்ளதோடு அடுத்த தேர்தல் ஒன்றில் கட்சிக்குள் பாரிய மாற்றம் ஒன்றை ஏற்படுத்தாமல் கட்சியால் ஜொலிக்க முடியாது என்ற நிலையை உருவாக்கிவிட்டுள்ளது. தனது கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக தனது கட்சி அனைத்து மட்ட உறுப்பினர்களும் போராடும் நிலையானது வரலாற்றில் முதல் முறையாகும். இதில் தலைவர் ரவூப் ஹக்கீம் தவறு விடுவாராக இருந்தால் கிழக்கில் இருந்து முஸ்லிம் காங்கிரஸ் துடைத்து எரியப்படுவதை யாராலும் தடுக்க முடியாது என்பதை நன்கு உணர்ந்த ரவூப் ஹக்கீம் இத்தனை பூசல்களையும் ஒரே மந்திரத்தில் கட்ட வேண்டும் என்று நினைக்கிறார். ரவூப் ஹக்கீம் தனது தலையை கசக்கி விடுகிறார். கிழக்கின் இருப்பே தனக்கும் அரசியல் வாழ்வை தரும் என்பதை அறியாதவரா என்ன? கட்சிக்குள் இருக்கும் எதிரிகளை ஒழிக்க வேண்டும் என்றால் வெளியில் உள்ள எதிரிகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதை புரிகிறார். முதலில் கட்சியின் இருதயமான அம்பாறை மாவட்ட அரசியலை நிலைநிறுத்துவதன் அவசியம் உணர்கிறார். தேசிய காங்கிரசின் தலைவர் அதாவுல்லாவை கட்சிக்குள் உள்வாங்க வேண்டும் என்பதை புரிகின்றார். அது நடந்தால் அம்பாறையின் பெரும்பான்மை கட்சி வசமாகிவிடும் என்பதை திண்ணமாக அறிகிறார். அதாவுல்லாவின் இணைவு மாவட்டத்தில் முஸ்லிம் காங்கிரஸ் எல்லா ஊர்களிலும் பரவலாக பெரும்பான்மை ஆதரவோடு இயங்கும் நிலை உருவானால் முஸ்லிம் பிரதேசங்களில் ஏனைய கட்சிகளின் நிலை பரிதாபமாக மாறிவிடும் என்பதை யாராலும் மறுக்க முடியாமல் போகும் என்பதை அறிந்தும் கட்சி அம்பாறையில் வலுவடைந்தால் தொண்டர்களின் நீண்ட நாள் விமர்சனங்களுக்கு முடிவும் கிடைத்துவிடும் என்பதால் கல்முனையில் ஹரீஸ் அவர்களுக்கு கல்தா கொடுத்து விடலாம். நீண்ட காலமாக ஏமாற்றப்பட்டு வரும் ரகுமத் மன்சூர் அவர்களை கல்முனையின் புதிய காவலனாகவும், நிந்தவூர் எப்போதே முஸ்லிம் காங்கிரஸை விட்டும் தூரமாகிவிட்டது, அங்கும் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். சம்மாந்துரை மீண்டும் மன்சூர் தலைமையில் புத்துயிர் பெற்றுவிடும். அட்டாளை சேனையில் நசீரையோ உதுமாலைப்பையோ போடலாம். அக்கரை பற்றில் அதாவுல்லா மற்றும் தவம் இணைந்து செயற்படுவார்கள். அதேபோல் ஏனைய ஊர்களிலும் சாதகமான நிலையே உருவாகும் என்பதையும் மாவட்டத்தில் அதீத வெற்றியை கொண்டு வரலாம் என்பதை புரிகிறார் ரவூப் ஹக்கீம். மட்டக்களப்பில் மௌலானாவையோ ஹிஸ்புல்லாவையோ நம்ப முடியாது. இருந்தாலும் ஒப்பீட்டளவில் பாராளுமன்றம் செல்வதற்கான நிச்சயமான வாய்ப்பை ஹிஸ்புல்லாவிற்கு வழங்கினால் காலம் முழுவதும் விசுவாசியாக இருப்பார் என்பதை அறிந்தே அண்மையில் எனக்கு அடுத்த தலைவராக வர ஹிஸ்புல்லாவிற்கு தகுதி உள்ளது என்பதை கூறினார். அதாவுல்லாவை இணைத்துக் கொள்ளும் வேலையை ஹிஸ்புல்லாவின் பொறுப்பில் விடுகிறார். திட்டத்தையும் விவரிக்கின்றார். அதாவுல்லாவிடம் அம்பாறையை கொடுப்போம், மட்டக்களப்பை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்கிறார். ஹிஸ்புல்லா அதாவுல்லா சந்தித்தார்களா? அதாவுல்லா இணங்கினாரா? கூர்வாள் அடுத்த பகுதியில் பார்ப்போம்.